ஹாய் கைஸ். இருமுகன் படம் பார்த்து வெளியே வந்தோம். ஸோ லைக் டு கிவ் மை வியூஸ் அண்ட் தாட்ஸ் அபவுட் த ஃபிலிம். இருமுகன் film is directed by Anand Shankar. The main hero is none other than Shyam Nayanthara, the lady superstar, Nitya Menon, and Thambi Raman. So what is the USP of the film? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the core USP is a scientific thought. It's not even a thought. It's basically a chemical formula which actually brings the needed interesting twist and turns in the screenplay. ராமச்சந்திரன் வந்து அந்த 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 இந்த சயின்டிபிக் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியுமோ அப்படி அப்படிலாம் யூஸ் பண்ணி அது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுத்து அந்த 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 இதையே வந்து மசாலாவாக்கி கொண்டு வந்து கடைசியில வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஆனந்த் சங்கர் அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ஷோல்டர் ஹெட்வே, இந்த வெயிட் ஆஃப் ஹிஸ் ஷோல்டர் இருந்ததுன்னா ஐ ஃபில்ம் மாதிரி ஒரு ஃபில்மை பண்ணிட்டு விக்ரம் வந்து அடுத்து என்ன ஒரு படம் பண்ணாலும் அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெட் டவுன் மாதிரியாவே இருக்கு. ஆனால் சங்கர் எவ்வளவுதான் பூஸ்ட் பண்ணி ஐ ஃபில்ம் பண்ணிட்டு அடுத்த படம் நம்ம போய் பார்த்தாலும் அது மேட்ச் பண்ண முடியாது. அவரோட கரியோகிராஃபே எடுத்துக்கிட்டீங்கன்னா, விக்ரமோட கரியோகிராஃபே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா பெரிய பிரம்மாண்டமான படத்துக்கு அப்புறம் அவரோட அடுத்த படம் வந்து ஒரு சர்க்கிளாவே தான் இருந்திருக்கு அவருக்கு. இந்த படம் அப்படி என்ன ஆச்சு, அப்படி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு மெயின் ரீசனே அந்த 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 இன்ட்ரெஸ்டிங் யூஎஸ்பி. அது என்னன்னா அதை வந்து நான் ரிவீல் பண்ண விட, ஸோ ஒரு கெமிக்கல் ஒரு விஷயம் தான் சொல்றேன். அதுதான் அந்த இதை பேஸ் பண்ணி ups and downs between the protagonist and the antagonist. அப்போ வந்து லவ்னு அந்த கேரக்டர் வந்து அதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து நெகட்டிவா இந்த வேர்ல்டுக்கு வந்து they want to create disturbances in the society. அதை தடுக்கிறதா வரதான் இந்த ரா ஏஜென்ட் அக்கில். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த என்டையர் கன்ஃபரன்டேஷன் தான் இந்த இருமுகன் படம். டைட்டில் ஆப்லி டைட்டில் தான் இருமுகன். இந்த படத்துல வர இன்னொரு ரா ஏஜென்ட் வந்து none other than நயன்தாரா. நயன்தாரா இஸ் த செகண்ட் யூஎஸ்பி ஆஃப் த ஃபிலிம். அவங்க வர்ற அந்த 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 இன்ட்ரோ பிளாக் வந்து bring the roof down, not even the roof down, maybe the next the second floor of the theater also down. அந்த அளவுக்கு ஒரு 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 கிளாசிக் ட்விஸ்ட் இந்த ஸ்க்ரீன் பிளே. அதுவும் அந்த மேபி ஷி வில் பி கால் அஸ் த நெக்ஸ்ட் பேக் பியூட்டி ஆஃப் த தமிழ் இண்டஸ்ட்ரி. மேபி நாட் த நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் பேக் பியூட்டி ஆஃப் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஆசம். சீட்டு பின்னாடி உட்காந்தவங்கலாம் முன்னாடி வந்து உட்காந்து அப்படி ஒரு இது. ஸோ தி பெஸ்ட் பார்ட் அபவுட் ஏஆர் முருகாஸ் அவங்க ஸ்கூல் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ன விஷயத்த சயின்டிஃபிக்கா எடுத்தாலும் கடைசி அந்த ரசிகனுக்கு போய் சேர்ற அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சீன் வச்சிருப்பாங்க. ரமணாலையும் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனையும் வந்து குட்டி குட்டி அப்படியே விளக்குவாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் யூஎஸ்பி, அதாவது வந்து அந்த கெமிக்கல் ஒரு இது ஃபார்முலா வச்சுதான் அந்த கதை மூவ் ஆகுது. அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அந்த சீனை வந்து கிளீனா வந்து வச்சிருப்பாங்க புரிய வைக்கிறதுக்காகவே. ஸோ அதை கிளீனா சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கதையே வந்து ப்ராக்ரஸ் பண்றாங்க. ஸோ கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் கான்பிடென்டோட தான் நீங்க வந்து டிராவல் ஆறீங்க ஆஸ் எ ஸ்பெக்டேட்டர். ஸோ நீங்க டிராவல் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியுது யூஆர் அட் ஈஸ் வித் த ஸ்டோரி அப்படின்ட்டு. ஸோ அந்த டிராவல் ஆகிட்டே இருக்கு. அதுல வந்து ஒரு டைம்ல வந்து அப்பர் ஹேண்ட் லவ்வுக்கு போகுது, ஒரு டைம் அப்பர் ஹேண்ட் வந்து ஆப்வியஸ்லி அகிலனுக்கு வருது. ஸோ அந்த இது ஜிக்ஜாக் போயிட்டே இருக்கு. அதுல வந்து ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைம் மேல வந்து ஒரு ஒரு செகண்ட் ஹாஃப்ல வேணா சொல்லலாம் லேக் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம நினைக்கிற போது லேகா இருக்கும் போது வந்து திருப்பியும் சூப்பர் சீன் வேர் அகிலன் ப்ரூவ்ஸ் தட் ஆக்டிங்ல வந்து லவ் இவரும் வந்து எப்படி மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் ஆட் பண்றாங்க. அதுவும் அகிலன்
நான் நல்லவனா இருந்து அப்படி போறதை விட லவ் வந்து அந்த கொடூரமா வந்து வரதும் சரி, அது ஒரு டஃப்பான ஒரு பேட்டில் தான். இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த சாங்ஸ் ஆஃப் த மூவி எக்ஸலண்ட். இந்த ஹெலனா சாங் வந்து அப்படி இருக்கு. இந்த பீச் பேக்ட்ராப், அந்த விஷுவல்ஸ், அதுவும் அந்த மேடம் வந்து அந்த பிளாண்ட் ஹேர், அந்த டை, நயன்தாராவோட அந்த பிளாண்ட் ஹேர் டை, மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தமிழ்நாடுல வந்து இந்த பிளாண்ட் ஹேரோட டை வந்து இப்ப கொஞ்சம் பாப்புலர் ஆகி கேர்ள்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் யூஸிங். ஸோ ஆல் இன் ஆல் ஒரு நைஸ் பேக்கேஜ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு விஷுவல்ஸ், இந்த இது இந்த பேக்ட்ராப், இந்த ரிச்னஸ், இந்த டேல்ஸ் எல்லாம் வந்து டாப் நாச்சு. ஒன்லி மைனஸ் பாயிண்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கு. அந்த அந்த லேக் ஏன் இருக்குன்னா அந்த கன்சன்ட்ரேஷன் பிட்வீன் த ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டகனிஸ்ட் தான். நடுவில் வந்து வேற லேயர்ஸே இல்லை. ஸோ அது வந்து ஒரு லேக் இருக்கு. பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கண்டினியூ ஆகுது டீம்ல. கிளைமேக்ஸ்ல வந்து டைட் ஃப்ரேம்ல வந்து வச்சிருக்காங்க. டைட் ஃப்ரேம்னா ஃப்ரேம் கொஞ்சம் நகர்த்தினா கூட தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு ஆர்மி பேஸ் இல்லை அப்படின்னு. கேமராக்குள்ள அது ஆர்மி பேஸ் மாதிரி காமிச்சிட்டு கேமரா லைட்டா மேல தூக்கினா கூட அது வந்து ஒரு ஒரு இது மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ ஒரு கிளைமேக்ஸ் கொஞ்சம் செலவு பண்ணிருக்கலாமோ, அதுவும் அந்த பிளேன் வெடிக்கிறது அது வந்து நாட் வெரி எஃபெக்டிவ். ஸோ அதனால வந்து கிளைமேக்ஸ் லைட்டா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேற. அப்ப இன்னொரு மேஜர் மைனஸ் பாயிண்ட், நயன்தாராவோட ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க்கை போட்டுட்டு அந்த ஃபைட்டை காமிக்க தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல வாங்கிட்டு அப்படியே வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணி நீக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வருத்தம். இருந்தாலும் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சைஃபை மூவி டன் பை த அசிஸ்டன்ட் ஆஃப் ஆனந்த் சங்கர். இட்ஸ் குட் அட்டம்ப்ட்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் பெட்டர் அட்டம்ப்ட்னு சொல்லணும். பட் சைஃபை இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதுவும் அந்த யூஎஸ்பி ஆஃப் ஹேவிங் கிளினிக்கல் டீம் சூப்பர். From Fulan Cinema, we like to wish all the best, and it's supposed to be a good hit for Vikram after the hype.